இங்க ஒரு அம்மா சாப்பாடு செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கிட்டு இவங்களும் ரெடி ஆயிட்டு இவங்களோட முகத்தை மறைச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போறாங்க. இவங்க யாரும் பார்க்க கூடாதுன்னு மறைஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி வேற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க எடுத்துட்டு வந்த டிஃபன் பாக்ஸ அங்க இருக்கிற செவுத்து மேல வச்சிடறாங்க. அங்க இருக்கிற குட்டி பொண்ணும் ஒளிஞ்சு நின்னு அதை பார்த்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிடுறா. அப்ப அவங்க ஃப்ரெண்டு சொல்றா, இந்த சாப்பாடு யாரு செஞ்சிருப்பாங்க, இந்த சாப்பாடு ரொம்பவுமே டேஸ்டா இருக்குதுன்னு சொல்றா. அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றா, ஒருவேளை அவங்க அம்மாவா இருக்கும்ட்டு. அதுக்கு அவ ஃப்ரெண்டு சொல்றா, அவங்க அம்மா இருந்தா அவ ஏன் அநாத இல்லத்துல வந்து கஷ்டப்பட போறான்ட்டு. அந்த குட்டி பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே சாப்பிடுறா. இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு எம்டி டிஃபன் பாக்ஸ் அங்கேயே வச்சிடறா. அங்க இருக்கிற எம்டி டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்து அந்த அம்மா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் டேவும் அந்த அம்மா விதவிதமா சமைச்சு அந்த டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி அதே இடத்துல கொண்டு போய் வச்சிடறாங்க. இவளும் அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து யாருக்கும் தெரியாம தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் ஓடி வந்து, நீ இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, எல்லாருக்கும் அவங்க சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றா. ஏன் எதுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு இந்த பொண்ணு கேக்குறா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இன்னைக்கு மதர்ஸ் டே, அதனாலதான் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறாங்கன்ட்டு. இந்த பொண்ணு எந்திரிச்சு பின்னாடியே ஓடுறா. இன்னைக்கும் அந்த அம்மா டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் சாக்லேட்டும் ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த லெட்டர்ல அந்த குட்டி பொண்ணு, எங்க அம்மா இருந்தா உங்கள மாதிரி தான் இருந்திருப்பாங்க, ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதிருக்கா. இவங்களும் அந்த லெட்டரை பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா இந்த பொண்ணோட அம்மாவே இவங்க தான். இவங்க ஒரு தப்பான தொழில் செஞ்சிட்டு இருக்கறனால தம் பொண்ணை தான் கூட வளர்க்க முடியாதுங்கறனால, தம் பொண்ணை நல்லபடியா வளர்க்கணுங்கறனால தான் அநாத இல்லத்துல சேர்த்திருப்பாங்க.